ஹாய், வெல்கம் டு ShiazLife. இன்றைக்கி வந்து நம்ம ஒரு பேக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஒரு 4 டேஸ் வந்துட்டு சென்னைக்கு போகிற பிளான். ஸோ அதுக்குள்ளே பேக்கிங் தான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். நான் இந்த மாதிரி பேக் பண்ணுறேன் அண்டு அதில் கொஞ்சம் டிப்ஸும் வந்து ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட் நான் வந்துட்டு ஒரு ட்ரிப் போகிறேன் அப்படின்னா நம்ம என்னென்ன பேக்கெலாம் வந்து எடுத்துகிட்டு போகிறோம் அப்படிங்கிறத நான் சூஸ் பண்ணி வச்சுப்பேன். ஸோ இந்த வாட்டி வந்து ஒரு குட்டி டஃபல் பேக்கும் இந்த மாதிரி ஒரு ட்ரெக்கிங் பேக்கும் தான் நான் எடுத்திருக்கேன். இந்த ட்ரெக்கிங் பேக் பார்த்திங்கன்னா லிவ்யா அப்படிங்கிற ஒரு பிராண்டோட பேக் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. நான் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 7 to 8 இயர்ஸ் இருக்கும் என்கிட்ட இந்த பேக் இருக்குது. இன்னுமே ரொம்ப ரொம்ப நல்லா உழைக்குது. ஸோ அந்த பேக் எடுத்துகிட்டு உள்ளே ஏதாச்சும் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நான் அப்படியே கொண்டு போய் வெயிலில் நல்லா காய வச்சுருவேன். ஏன்னா நம்ம யூஸ் பண்ணாமல் அப்படியே ரொம்ப நாளாக பூட்டியே வச்சுருப்போம். ஸோ அந்த ஸ்மெல் அண்ட் இந்த மாதிரி இன்செக்ட் ஏதாச்சும் போச்சுன்னா எல்லாம் வெளியே போயிடும் வெயிலில் வச்சா. ஸோ நான் வந்து வெயிலில் வச்சுருக்கேன். அண்ட் ஏதாச்சும் டஸ்ட் இருந்தனாலும் எல்லாம் நீட்டாக தட்டி தொடச்சி நல்லா வெயிலில் காய வச்சிட வேண்டியதான். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த செக்ஷன் பேக் மாதிரி லைக் இந்த ட்ரெஸ் வந்து அரேஞ்ச் பண்ணுறதுக்கு பவுச், ஒவ்வொரு செட்டாக பவுச்சும் வந்து அவைலபிளாக இருக்கும் ஆன்லைனில். பட் நான் வந்து அது இன்னும் வாங்கலை. ஸோ அதுக்கு பதிலாட்டி இந்த கவர் வந்து யூஸ் பண்ணுறேன். இந்த கவர்லேயுமே வந்துட்டு ஒரு ஜிப்பர் பவுச் மாதிரியெல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம வேஸ்ட் பண்ணாமல் கலெக்ட் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா இந்த டைமில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்துட்டு ட்ராலி மாதிரி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ப்ராப்ளமே இல்லை. ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணி அப்படியே பேக் பண்ணிடலாம். நான் கொண்டு போகிறது வந்து ஒரு ட்ரெக்கிங் பேக். ஸோ நம்ம வந்து அடியில் இருக்கிறத எடுக்க ரொம்ப கஷ்டம். எல்லாமே சேர்த்து எடுத்தால் தான் வரும். அதனால நான் இந்த மாதிரி ஒரு செக்ஷன் பேக் மாதிரி வச்சுருப்பேன். ஸோ அந்த செக்ஷன் பேக் பதிலாக நான் வந்து இந்த வாட்டி கவர் வந்து யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி நான் வந்துட்டு எவ்வளோ தூரம் லக்கேஜை கம்மி பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் கம்மி பண்ணி எல்லாமே அதுக்குள்ளே ஸ்டஃப் பண்ணி கொண்டு போகிற மாதிரி தான் பிளான் பண்ணுவேன். ஸோ ஒரு 4 டேஸ்னால் இதுவுள்ள லக்கேஜே எங்களுக்கு போதுமாக தான் இருந்தது. அண்ட் போகிறதுக்கு முன்னாடி எல்லாமே என்னென்ன ட்ரெஸ் எல்லாம் வந்து எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னு சூஸ் பண்ணி அதை நீட்டாக வந்து மடித்து பேக் பண்ணிடுவேன். மேக்ஸிமம் வந்துட்டு ஹஸ்பண்டுக்கு உள்ள திங்ஸ் எல்லாம் ஒரு பேக்லேயும் என்னோடய திங்ஸ் எல்லாம் இன்னொரு பேக்லேயுமா வந்து பேக் பண்ணுவேன். இன்னொன்று வந்துட்டு வெயிட்டு கம்மியாக நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இப்போது ஒரு ஜீனுக்கே ஒரு 2 டாப் மாதிரி சூஸ் பண்ணி வச்சுருப்பேன். அதே மாதிரி ஒரு பாட்டம்க்கே 2 டாப் இந்த மாதிரி சூஸ் பண்ணி வச்சோன்னா கொஞ்சம் வெயிட் கம்மியாகும். இல்லைனா வந்துட்டு ஒவ்வொரு டாப்புக்கும் ஒவ்வொரு ஜீன் எடுத்துகிட்டு போனால் ரொம்ப வெயிட் ஆகிரும். ஸோ அதனால் நான் வந்துட்டு எவ்வளோ மினிமமாக எடுத்துகிட்டு போக முடியுமோ அவ்வளோ மினிமமாக எடுத்துகிட்டு போக பார்ப்பேன். ஆக்சுவலி ட்ரிப்பு எங்கேன்னு பார்த்தீங்கன்னா சென்னைக்கு என்னோடய மாமி வீட்டுக்கு தான் வந்து போகிறேன். ஸோ அன்றைக்கெல்லாம் வந்துட்டு வெளியே போகிற மாதிரி பிளான் இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி ட்ரெஸ் வந்து செலக்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அண்ட் போகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ரூமில் வந்துட்டு மேக்ஸிமம் கிளாத் இருந்துச்சுன்னா எல்லாமே வந்து வாஷ் பண்ணி போட்டுட்டு போயிடுவேன். அண்ட் ட்ரெஸ்ஸு செலக்ட் பண்ணுறதுல வந்து பார்த்திங்கன்னா சப்போஸ் நம்ம வெளியே போகும்போது நல்லா வெயிலாக இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து கொஞ்சம் லைட் கலர் ட்ரெஸ்ஸஸாகவே வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். அண்ட் நைட் டைம் வந்து போடுறது மாதிரியும் வந்துட்டு கொஞ்சம் டார்க் கலர்ஸ்லேயும் எடுத்து வச்சுருப்பேன். அண்ட் எப்போவுமே வந்துட்டு ட்ரெஸ்ஸு ஒரு 3 போதும் அப்படின்னாலும் எக்ஸ்ட்ரா ஒரு ட்ரெஸ் வந்து ஏதாவது ஒரு டாப் வந்து எக்ஸ்ட்ரா வந்து எடுத்து வச்சுருப்பேன். பட் அன்றைக்கி வந்து நான் எடுக்கலை. யூஸ்வலாக வந்து நான் பேக்கிங் பண்ணும்போது அந்த மாதிரி எடுத்து வச்சுருப்பேன். ஏன்னா அர்ஜெண்ட்டாக ஏதாச்சும் இன்னொரு ட்ரெஸ் தேவைப்படனாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ட்ரிப்புக்கு போகணுன்னாலே ஏதாச்சும் ஒரு நியூ ட்ரெஸ் ஏதாவது ஒன்று வாங்குவோம். ஸோ அந்த டைம் வந்துட்டு நம்ம வாங்கினதை அப்படியே பேக் பண்ணிட்டு போயிடுவோம் மறந்து. ஸோ இந்த மாதிரி டேக் ஏதாச்சும் இருந்தால் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ அன்றைக்கும் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் வாங்கி டேக்கோடு சேர்த்து உள்ளே வச்சுட்டேன். அப்புறம் தான் ஞாபகம் வருது ஐயோ டேக் எடுக்கலை அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் வந்து வாங்கினாலுமே வீட்டில் இருந்தே நீட்டாக வந்து ஃபிட் செக் பண்ணிடுவேன். கரெக்டாக இருக்கா, பர்ஃபெக்டாக இருக்கா, அந்த ட்ரிப்புக்கு வந்து அது பக்காவாக இருக்குமா அப்படின்ட்டு. ஏன்னா அந்த ட்ரிப்புக்கு போயிட்டு அப்புறம் அந்த ட்ரெஸ்ஸு வந்து ஃபிட்டாக இல்லை அப்படின்னா நம்மளுக்கு அந்த டே வந்துட்டு ஸ்பாயில் ஆயிரும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் ஒரு செக்லிஸ்ட் மாதிரி க்ரியேட் பண்ணி வச்சுருப்பேன். ஏன்னா லாஸ்ட் டைமில் ஏதாச்சும் ஒன்று கண்டிப்பாக மறந்துட்டு போயிடுவேன். அது எல்லாத்தையுமே வந்து நீட்டாக இந்த மாதிரி நம்மளுக்கு ஞாபகம் வரும்போது அப்பப்போ நம்ம எழுதி வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பேக் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அண்ட் நம்ம வந்து மறக்காமல் எல்லாமே வந்து பக்காவாக எடுத்துகிட்டு போவோம். அண்ட் நான் வந்து தனித்தனியாக எழுதி வச்சுருப்பேன். மேக்கப் பவுச்சில் வந்துட்டு என்னெல்லாம் எடுத்து வைக்கணும், டாய்லெட்ரி பவுச்சில் என்னெல்லாம் எடுத்து வைக்கணும், பேக்கில் என்னெல்லாம் எடுத்து வைக்கணும், அண்ட் அது தவிர மீதி எல்லாமே லாஸ்ட் மினிட்ல என்னெல்லாம் எடுத்து வைக்க வேண்டியது இருக்கும். அந்த மாதிரி எல்லாமே வந்து நான் எழுதி வச்சுப்பேன். நம்ம ஒரே ஒருக்கா இதை எழுதி வச்சிட்டாலே நம்மளுக்கு அடுத்த ட்ரிப்புக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இந்த மாதிரி நோட் பண்ணி வைக்கிறதுலே வந்து பிளான்ஸ்க்கு வந்து வாட்டர் பண்ணுறது, ஏதாச்சும் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு கரெக்டாக போகிறோமா, ஹவுஸ் வந்து லாக் பண்ணுறோமா, இது எல்லாமே வந்து நோட் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ எனக்கு ஞாபகம் வரும்போதெல்லாம் நான் எழுதி வச்சுருப்பேன். அப்போ தான் வந்துட்டு எனக்கு மறக்காது. ஒருக்கா இதை வந்து எடுத்து வைக்கணும்னு நினைப்போம். ஓகே அப்புறம் எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சதும் நம்ம என்ன எடுத்து வைக்கணும் அப்படின்னு நினச்சதே மறந்துடும். அந்த மாதிரி கேட்டகரி தான் நான். ஸோ உடனே எனக்கு ஞாபகம் வரது இந்த மாதிரி செக்லிஸ்ட் மாதிரி எழுதி வச்சிட்டேன்னா எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஸ்பீடாக வந்து பேக் பண்ணிடலாம். இதான் வந்துட்டு நான் எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு ஸ்லிங் பேக். இது இங்கே குளித்துறையில் நடந்த வாவலி எக்ஸிபிஷனில் தான் வந்து வாங்கியிருந்தேன்.
இது வந்து ட்ரிப்புக்கு நம்ம வெளியே எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ட்டு வாங்கியிருந்தது. இதில் இப்போ என்னெல்லாம் எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு நான் வந்து ஸ்பீடாக வந்து சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி இதில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு 2 கம்பார்ட்மெண்ட் இருக்கும். நிறைய திங்ஸ் எல்லாம் வந்து எடுத்து வைக்க முடியாது, கொஞ்சம் திங்ஸ் வேணால் வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு குட்டியாட்டு ஒரு வாட்டர் பாட்டில் வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி குட்டியான பேகுக்கெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி குட்டி வாட்டர் பாட்டில் வந்து யூஸ் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பேக் வந்து வச்சுருப்பேன். இது வந்துட்டு நம்ம ஏதாச்சும் திங்ஸ் வாங்கினா இந்த பேக்கில் போட்டு கொண்டு வரலாம். நிறைய திங்ஸ் வாங்கினோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லாவே பிடிக்கும். நம்ம இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி குட்டியாட்டு வச்சுக்கலாம். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வெளியே கொண்டு போகும்போது. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா, என்னோடய லிப் பாம் வந்து எடுத்துகிட்டு போயிருந்தேன், நிவ்யாவோடது. இந்த லிப் பாம் வந்துட்டு போட்டுப்பேன், சும்மா லிப்ஸ் வந்து ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு. யூஸ் பண்ணுறேன்னு இல்லையோ, பட் எடுத்து மட்டும் வச்சுருப்பேன். அந்த மாதிரி ஹேருக்கு வந்து கிளிப்பு மேக்ஸிமம் கொஞ்சம் லூஸ் ஹேர்லேயே தான் விட்டுருப்பேன். அதனால ஏதாச்சும் காற்று ஏதாவது ரொம்ப அடித்ததாக இருந்தால் மட்டும் இந்த மாதிரி கிளிப் யூஸ் பண்ணுவேன். அண்ட் இது வந்துட்டு ஒரு கர்ச்சீஃப் வந்து எடுத்து வச்சுருப்பேன். அண்ட் இந்த மாதிரி கொஞ்சம் கவரும் வந்து எடுத்து வச்சுருப்பேன். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கவர்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஷ்யூ பேப்பரும் வந்து வச்சுருப்பேன். கண்டிப்பாக வந்து டிஷ்யூ இருக்கணும், அது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு. ஸோ கொஞ்சம் டிஷ்யூஸை வந்து எடுத்து வச்சுருப்பேன். அண்ட் லாஸ்ட்டாக வந்துட்டு என்னோடய கோம்பு. ஸோ இந்த பேக்கில் தான் நான் இப்போது இது எல்லாமே வந்து எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் இந்த குட்டி டஃபல் பேக்கில் என்னோடய திங்ஸ் எல்லாமே வந்து எடுத்து வைக்க போகிறேன். இந்த குட்டி டஃபல் பேக்கில் வந்துட்டு ஒரு சைடில் ஒரு குட்டி கம்பார்ட்மெண்ட் மாதிரி இருக்கும். அதில் வந்துட்டு டீ பேக் வந்து போட்டிருப்பேன். அண்டு இதில் வந்துட்டு எடுக்கிறதுக்கு ஈஸியான திங்ஸும் இந்த டஃபல் பேக்கில் வச்சுருப்பேன். இந்த குட்டி கம்பார்ட்மெண்ட்டில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஜிப் கவர் மாதிரி வச்சுருப்பேன். ஸோ நம்ம ஏதாச்சும் வந்து ஸ்நாக்ஸ் வந்து சாப்பிட்டுட்டு பாதியில் வந்து வச்சுருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஜிப்பர் பேக்கில் வந்து போட்டு யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் கவர் வச்சுருப்பேன். அண்டு டீ பேக்கும் 2 வந்து வச்சுருக்கேன். ஸோ போகிறதுக்குள்ளே ட்ரெஸ் எல்லாமே என்னோடய திங்ஸ் எல்லாமே வந்து எடுத்து வச்சுருப்பேன். ஸோ போகும்போது பஸ்ஸில் புக் பண்ணியிருந்தோம், வரும்போது ட்ரெயினில் வந்து புக் பண்ணியிருந்தோம். ஸோ போகும்போது பஸ்ஸில் எப்படியும் நல்லா காற்றடிக்கும், அதனால் வந்துட்டு ஒரு ஸ்கார்ஃப் வந்து வச்சுருந்தேன். இல்லாட்டாலுமே ஏதாச்சும் ட்ராவல் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு ஸ்கார்ஃப் வந்து யூஸ் பண்ணுவேன், கொஞ்சம் லாங் ட்ராவல் அப்படி இருந்துச்சுன்னா. இந்த பேக் வந்து பார்க்க தான் வந்து குட்டியாக இருக்கும், பட் ஸ்பேஸ் வந்து நிறைய இருக்கும், நம்ம நிறைய திங்ஸ் வச்சுக்கலாம். ஸோ என்னோடய ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வந்து இதில் வைக்க போகிறேன். இதெல்லாம் வந்துட்டு கவரில் வீட்டுக்கு வந்து போடுற மாதிரியான ட்ரெஸ்ஸஸ் இந்த மாதிரி ஒரு பெரிய கவரில் வந்து பேக் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்னோடய ஜீன்ஸ் எல்லாமே வந்து பேக் பண்ண போகிறேன். விச் மீன்ஸ் எப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் வந்து என்ன ஜீன் வந்து யூஸ் பண்ணுறேனோ அதை வந்து மேலே வச்சுட்டு, நம்ம லாஸ்ட் டேயாக வந்து என்ன யூஸ் பண்ணுறேனோ அதை வந்து கீழே வச்சுருப்பேன். இந்த மாதிரி நம்மளுக்கு ஆர்டராக வந்து வைக்கும்போது நம்மளுக்கு எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நம்ம இந்த ஜீனு இல்லை டிஷர்ட்லாம் வந்து ரோல் பண்ணி கூட வச்சுக்கலாம். பட் எனக்கு வந்துட்டு அந்தளவு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. ஏன்னா ரோல் பண்ணும்போது ரொம்ப வந்து கசங்கின மாதிரி இருக்கும் ட்ரெஸ் எல்லாமே. அதனால இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாகவே நான் வந்துட்டு மடித்து வச்சுருவேன். அண்ட் இந்த மாதிரி அந்த ஜீனுக்குள்ளேயே நம்ம என்ன ட்ரெஸ் போடுறோமோ அதையுமே வந்து அதுக்குள்ளே வச்சு தான் நான் வைப்பேன். ஸோ ட்ராவலில் வந்துட்டு தூங்குறதுக்கு வந்து பெட்ஷீட் வந்து யூஸ் பண்ணுவோம். ஹஸ்பண்ட்க்கு ஒன்று, எனக்கு ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். ஸோ டக்குன்னு வந்து எடுக்கிற மாதிரி இருக்கிறனால இந்த பேக்கில் வந்து எடுத்துக்க போகிறேன். ஸோ இந்த பேக்கில் வந்துட்டு என்னோடய திங்ஸ் அண்ட் டக்குன்னு எடுக்கிற மாதிரியான திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சாச்சு.
இப்போ என்னோடய ட்ரெக்கிங் பேக்கில் எக்ஸ்ட்ரா திங்ஸ் எல்லாம் என்னெல்லாம் வைக்கிறேன் அப்படின்னு காமிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு வாட்டர் பாட்டில் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நாங்கள் ஜூஸ் வாங்கும்போது கிடச்ச பாட்டில். ஸோ அதை வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா அது தொலைஞ்சாலும் ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா நான் அடிக்கடி பாட்டில் இந்த மாதிரி கலைஞ்சிருவேன் ட்ராவல் பண்ணும்போது. ஸோ இந்த பாட்டில் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்னோடய பெல்ட்டு, அப்புறம் சார்ஜர், அப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு மாஸ்க் வந்து அர்ஜென்ட்டுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் எங்கள் 2 பேரோட ஏர்பாட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் எங்களோட சன் கிளாஸஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன், வெளியே போகும்போது யூஸ் ஆகும் அப்படின்ட்டு. ஸோ நம்ம வந்துட்டு பீச் எல்லாம் போகும்போது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு என்னோடய சன் கிளாஸ் ஒன்று, ஹஸ்பண்டோடது ஒன்று. என்னோடது வந்துட்டு ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும், ஹஸ்பண்டோடது வந்துட்டு ரவுண்ட் ஷேப்பில் தான் இருக்கும். ஸோ அந்த பாக்ஸோடையே எடுத்து வச்சுட்டேன். அப்போ தான் நம்ம வந்து பேக்கில் வந்து வைக்கும்போதும் அது உடையாமல் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு ஸ்பூன் வந்து எடுத்து வச்சுருப்பேன். நான் வெளியே ஏதாச்சும் வாங்கி சாப்பிட்டோம்னா நம்ம அதில் வந்துட்டு கை வச்சு சாப்பிடண்டா இல்லையா, இல்லைனா கழுவ வேண்டியதெல்லாம் இருக்கும். அதனால் லேசியாட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வந்து எடுத்து வச்சுருப்பேன். அப்புறம் எங்கள் 2 பேருக்குமே வந்து இந்த மாதிரி தனித்தனியாக டவல் எடுத்து வச்சுருப்பேன். அதே மாதிரி ஃபேஸ் டவலும் 2 பேருக்கும் தனித்தனியாக எடுத்து வச்சுருப்பேன். அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் பேப்பர் வந்து எடுத்து வச்சுருப்பேன், எதுக்காச்சும் யூஸ் ஆகும், ஏதாச்சும் வச்சு சாப்பிட்றதுக்கு அந்த மாதிரி. அண்ட் ட்ராவல் டைம் வந்து சாங் கேட்குறதுக்கு இந்த 2 ஒயர்டு ஹெட்ஃபோன் எடுத்து வச்சுருக்கேன். மேக்ஸிமம் ட்ராவல் டைம் வந்து அந்தளவு நான் வந்து சாப்பிட மாட்டேன், பட் ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் சாப்பிடுவாங்க ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் மாதிரி அப்படின்ட்டு. அதனால் இந்த மாதிரி பிஸ்கெட்டு, சாக்லேட்ஸ் இந்த மாதிரி கொஞ்சம் எடுத்து வச்சுருப்பேன். வெளியே ஏதாச்சும் பீச் அந்த மாதிரி வந்து போகிறோம் அப்படின்னா வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஹேட்டும் வந்து வச்சுருக்கேன். ஸோ நான் வந்துட்டு மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி லைட் கலர் ஹேட் தான் வந்து எடுத்து வச்சுருப்பேன். ஏன்னா அதான் வந்துட்டு நம்ம ஹீட் வந்து கொஞ்சம் அப்சர்வ் ஆகாமல் இருக்கும். இப்போ பிளாக் கலர் போட்டோம்னா நம்மளுக்கு வந்துட்டு ரொம்ப ஸ்வெட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ லைட் கலர்ஸ் வந்து எடுத்து வைக்கிறது நல்லது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதான் என்னோடய மேக்கப் பவுச். என்னோடய யூடியூப்பில் நீங்கள் ஃபஸ்ட்லேருந்தே பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இது நான் வந்துட்டு அமேசான் இல்லை ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கியிருப்பேன். இதோட லிங்க் வந்து என்னோடய ஹால் பேக்கில் இருக்கும், நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்க்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நான் வந்துட்டு என்ன மாதிரி ஒரு லேசி பீப்புளுக்கு வந்துட்டு இந்த மாதிரி பவுச் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா பார்க்க வந்து இந்த சுருக்கு பை சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். நம்மளுக்கு என்னெல்லாம் வேணுமோ எல்லாமே அதுக்குள்ளே போட்டுட்டு இந்த மாதிரி சுருக்கிட்டால் போதும், அந்த பேக் வந்து குட்டி ஆகிரும். உள்ளே வந்து ஒரு ஜிப் வச்ச கம்பார்ட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அதில் என்னோடய டிஷ்யூஸ் எல்லாம் நான் வந்து போட்டு வச்சுருப்பேன். அதே மாதிரி இன்னொரு சைடும் வந்துட்டு ஜிப் கம்பார்ட்மெண்ட் இருக்கும், அதுலேயும் வந்துட்டு தேவையானதெல்லாம் வந்து எடுத்து வச்சுருப்பேன். நார்மல் பவுச் வாங்குறதா இருந்தால் நம்ம வந்துட்டு ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் உள்ளே எடுக்கிற மாதிரி இருக்கும், உள்ளேருந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த பவுச் வந்துட்டு அப்படி இருக்காது. ஜஸ்ட் நம்ம இந்த மாதிரி ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி போட்டோம் அப்படின்னா அதில் இருக்க நம்ம என்னெல்லாம் வச்சுருக்கோமோ எல்லாமே விசிபிளாக இருக்கும். ஸோ நம்ம எடுக்கிறதுக்கு வந்துட்டு ரொம்பவே ஹேண்டியாக இருக்கும். ஸோ இப்போ நான் இதில் வந்துட்டு என்னெல்லாம் எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு டக்குன்னு வந்து சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மாய்ஸ்சரைசர் நான் யூஸ் பண்ணுறேனோ இல்லையோ இதெல்லாம் வந்துட்டு எடுத்து வச்சுருப்பேன். அண்ட் இந்த மாதிரி ஒரு குட்டியாட்ட ஒரு மிரர் வந்து எடுத்து வச்சுருப்பேன். இந்த மிரர் நான் பெருசாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்காது. ஸ்டில் நான் வந்துட்டு எங்கேயாச்சும் வெளியே போகணும் அப்படின்னா இந்த மாதிரி எடுத்து வச்சுருப்பேன். அண்ட் இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இது வந்துட்டு ஒரு ஜிப்பர் பவுச் மாதிரி. அதுக்குள்ளே வந்துட்டு ஏதாச்சும் நம்ம வந்துட்டு கெட்டணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ரோப் வந்து இருக்கும், ஸ்டிக் பண்ணுற மாதிரியான ரோப். இந்த மாதிரி ஒரு ரோப் வந்து வச்சுருப்பேன், எதுக்கு அது யூஸ் ஆகும் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு பேக்கில் எல்லாமே இருக்கிறது ஒரு மேண்டேட்ரியான ஒரு கவர் வந்து வச்சுருப்பேன். இதுலேயுமே வந்துட்டு யூஸ் பண்ணுறேன்னு இல்லை, இந்த மாதிரி ஒரு கவர் வந்து கொண்டு போவேன். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாய்ஸ்சர்லாம் எடுக்கக்கூடிய ஒரு குட்டி பவுச் மாதிரி வந்து உள்ளே போட்டிருப்பேன். அப்புறம் என்னோடய திங்ஸ் எல்லாமே லைக் அண்டர் ஆர்ம் ரோல் ஆன் வந்து எடுத்து வச்சுருப்பேன். அப்புறம் ஏதாச்சும் டைப் பண்ணுறதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ட்வைன் மாதிரி எடுத்து வச்சுருப்பேன். அப்புறம் என்னோடய சீப்பு வந்து எடுத்து வச்சுருப்பேன். அப்புறம் எதுக்காச்சும் யூஸ் ஆகும்னு ஒரு பென் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் என்னோடய காம்பேக்ட் பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கிளிப் எடுத்து வச்சுருப்பேன். அப்புறம் இந்த மாதிரி ஒரு குட்டி டப்பாவில் வந்துட்டு இந்த பின்னெல்லாம் இருக்கும் இல்லையா, சேஃப்டி பின், இந்த மாதிரி கொஞ்சம் வந்து எடுத்து வச்சுருப்பேன். அப்புறம் இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆக்ஸில் வந்துட்டு ஒரு குட்டி மினி ஸ்ப்ரே மாதிரி இருக்கும். ஸோ ட்ராவலுக்கு வந்துட்டு அது ஒன்று யூஸ் பண்ணுவேன். அப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு குட்டி பாட்டிலில் வந்து லோஷன். இந்த லோஷன் வந்து எங்கே இருந்துன்னா நம்ம நார்மலாக இந்த ஹோட்டல்ஸ் எல்லாம் போகும்போது அங்கே வந்து லோஷன், பாடி லோஷன்லாம் தருவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி குட்டியான பாட்டில்ஸ் இருந்தால் எடுத்து வச்சுருப்பேன். அண்ட் எதுக்காச்சும் யூஸ் ஆகும்னு இந்த மாதிரி ஒரு குட்டியான ஒரு ஜிப்பர் பவுச்சும் இதில் வச்சுருப்பேன். அண்ட் இந்த பாடி லோஷன் வந்து ஸ்மெல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் வந்துட்டு இந்த ஹால்ஸ் இல்லைனா விக்ஸ் ஏதாச்சும் போட்டு வச்சுருப்பேன். அப்புறம் வந்துட்டு ஸ்ப்ரே எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பாட்டில் எடுத்துகிட்டு போக மாட்டேன், ரொம்ப கிளாஸாக இருக்கக்கூடியது எடுத்துகிட்டு போக மாட்டேன். ரொம்ப காம்பேக்டாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி அத்தர் வந்து எடுத்துகிட்டு போவேன். ஸோ நம்மளுக்கு வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் காம்பேக்டாக ஸ்பேஸ் வந்து கிடைக்கும் இல்லையா, ஸோ அதனால் இந்த மாதிரி குட்டியாட்டோ உள்ள அத்தர் வந்து எடுத்துகிட்டு போவேன். அப்புறம் ஆஸ் யூஷுவல் என்னோடய ஹேர்க்குள்ளே சீரம் வந்து எடுத்துகிட்டு போவேன்.
நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்னோடய பவுடர், குட்டி பவுடர் டப்பா இசட், இது எனக்கு ரொம்ப பிடிக்கும், அது ஒன்று எடுத்து வச்சுருப்பேன். அப்புறம் என்னோடய சன்ஸ்க்ரீன் வந்துட்டு நான் யூஸ் பண்ணுறேன்னு இல்லையோ ஹஸ்பண்ட் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுருப்பேன். அப்புறம் என்னோடய வாட்ச், போகும்போது நான் வாட்ச் போட்டுட்டு ட்ராவல் பண்ணல, அதனால் வந்துட்டு இந்த மாதிரி மேக்கப் பவுச்சில் வந்து போட்டு வச்சுருப்பேன், அங்கே போய் யூஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி. அப்புறம் வந்துட்டு என்னோடய ஃபவுண்டேஷன் ஸ்டிக், அப்புறம் இது வந்துட்டு என்னோடய ஐப்ரோ கிட்டு, அப்புறம் லாஸ்ட்டாக வந்துட்டு என்னோடய ஹஸ்பண்டோட கோம்பவுண்ட் வந்து எடுத்து வச்சுருப்பேன். ஸோ இந்த பேக்கில் வந்து இதில் தான் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது எல்லாமே வந்து எடுத்து வச்சுட்டு மொத்தமாக வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருவேன். நம்ம அதே மாதிரி தேவைப்படும் போது எடுக்கிறதுக்கும் ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும் நான் சொன்ன மாதிரி. நெக்ஸ்ட் என்னோடய டாய்லெட்ரி பவுச்சில் வந்துட்டு என்னெல்லாம் எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த பவுச்சும் நான் வந்துட்டு ஆன்லைனில் தான் வந்து வாங்கியிருந்தேன். இதோட லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய ஹால் பேக்கில் இருக்கும், நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்க்கலாம். இதுவும் வந்துட்டு இந்த மாதிரி ட்ரா ஸ்ட்ரிங் மாடலில் தான் இருக்கும். நம்மளுக்கு தேவையானது எல்லாமே நல்லா விசிபிளாக இருக்கும். இந்த மாதிரி பாட்டில்ஸ் எல்லாம் வைக்க ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும். ஸோ இது வந்துட்டு என்னோடய பாடி வாஷ் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன், பாம் ஆலிவ்னு நினைக்கிறேன் அதோட பிராண்ட், ரொம்ப நல்லாயிருக்கும் ஸ்மெல், அது ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் இது வந்துட்டு ஆயில் பாட்டில். ஸோ ஆயில் வந்துட்டு டேரெக்டாக அப்ளை பண்ண மடித்து இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் வச்சுருப்பேன். ஸோ ஆயில் அப்ளை பண்ணும்போது ஸ்ப்ரே பண்ணிப்பேன். அப்புறம் வந்துட்டு இங்கேயுமே வந்து ஒரு ஜிப்பர் கவர் வந்து வச்சுருப்பேன். இது வந்துட்டு லீக்கெல்லாம் ஆகாமல் இருக்கிறதுக்கு, சப்போஸ் ஏதாவது சோப்பு வந்து யூஸ் பண்ணுறோம்னா இதில் வந்து போட்டு வைக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு என்னோடய ப்ரஷ்ஷும் ஹஸ்பண்டோட ப்ரஷ்ஷும் வந்து எடுத்து வச்சுருப்பேன். அப்புறம் எங்களோட மவுத் வாஷ் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் என்னோடய ஷாம்பு, அதே மாதிரி என்னோடய ஹஸ்பண்டோட ஷாம்பு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஆஸ் யூஷுவல் எல்லா பேக்லேயுமே வந்துட்டு ஒரு ஜிப்பர் குட்டி பவுச் மாதிரி இருக்கும், அதே மாதிரி இதுலேயும் ஒரு குட்டி பவுச். அண்ட் இது வந்துட்டு என்னோடய ஷாம்பு, அப்புறம் என்னோடய குட்டி சோப்பு. அந்த குட்டி சோப்பு வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்ம ஹோட்டல்ஸ்லலாம் போகும்போது எடுத்து வச்சுருப்போம் இல்லையா, ஸோ அந்த சோப்பு வந்து வச்சுருப்பேன். அண்ட் இது வந்துட்டு என்னோடய ஹிமாலயா ஃபேஸ் வாஷ், நாங்கள் 2 பேருமே வந்து அதான் யூஸ் பண்ணுவோம். ஸோ காமனாக எங்களுக்கு வந்துட்டு ஒரு ஃபேஸ் வாஷ் எடுத்து வச்சுருப்பேன். அண்டு டூத்து பேஸ்ட்டும் வந்து எடுத்து வச்சாச்சு. அண்ட் எங்களுக்குள்ள ஷாம்பு, சோப்பு, இந்த மாதிரி எல்லாமே வந்து எடுத்து வச்சுருப்பேன் இதுக்குள்ளே. ஃபைனலாக வந்துட்டு என்னோடய ஹஸ்பண்டோட ட்ரெஸ் எல்லாமே வந்து ட்ரெக்கிங் பேக்கில் வந்து எடுத்து வச்சுருப்பேன். இந்த மாதிரி எல்லாமே நீட்டாக வந்து பேக் பண்ணியாச்சு. ஸோ போகும்போது பார்த்திங்கன்னா ரூமெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் டர்ட்டியாக தான் வந்து போட்டு போயிருப்பேன். நான் வந்தும் எப்படியும் க்ளீன் பண்ண வேண்டியது இருக்கும் அதனால். அண்ட் போகும்போது வந்துட்டு பிளான்ஸ்க்கெல்லாம் வாட்டர் பண்ணிட்டு போயிடுவேன். இவ்வளோ தான் என்னோடய பேக்கிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.